அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்பை சந்தித்து பேசிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் வெளியேறியுள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையே 3 ஆண்டுகளுக்கு மேல் போர் நடந்து வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சித்து வருகிறார். மேலும் உக்ரைனில் தேர்தல் நடத்தாமல் ஜெலன்ஸ்கி பதவியில் நீடிப்பதாக டிரம்ப் குற்றம் சாட்டினார். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய நிதி உதவிகளுக்கு பதிலாக உக்ரைனில் உள்ள அரிய வகை கனிம வளங்களை வெட்டியெடுக்கும் உரிமையை அமெரிக்காவிற்கு காலவரம்பின்றி வழங்க டிரம்ப் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் அமெரிக்கா சென்றுள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்ப் உற்சாகமாக வரவேற்றார். தொடர்ந்து ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பின் போது கனிம வள ஒப்பந்தம் குறித்து டொனால்டு டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ரஷ்ய அதிபர் புதினை குறிப்பிடும் வகையில் அமைதி பேச்சுவார்த்தைகளின் போது ஒரு கொலையாளியுடன் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது என டிரம்பிடம் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த டிரம்ப் ரஷ்யாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உக்ரைன் சமரசம் செய்ய வேண்டியிருக்கும் என்று உறுதியாக தெரிவித்தார். தொடர்ந்து அவர்களிடையே காரசார விவாதம் நிகழ்ந்த நிலையில் கனிம வள ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேறினார். You've allowed yourself to be in a very bad position, and he happens to be right about it. From the very beginning of the war, you're not in a good position. You don't have the cards right now. With us, you start having cards. But right now, you don't. Yeah, you're playing cards. You're playing cards. You're gambling with the lives of millions of people. You're gambling with World War III. You're gambling with World War III. And what you're doing is very disrespectful to the country.